ஜோஜோ கிட்ஸ் தமிழ். சின்ன பட்டாம்பூச்சி ஒரு அடர்ந்த காட்டுல பாம்பு தன்னோட புத்துக்குள்ள தூங்குறதுக்காக போயிட்டு இருந்துச்சு. அப்ப அது தன்னோட வீட்டுக்கு வெளியே சின்ன பட்டாம்பூச்சி மயங்கி கிடந்தத பார்த்தது. இந்த பட்டாம்பூச்சிக்கு உடம்பு சரியில்லையா? இதுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும் போல இருக்கே. என்னால இத பிடிக்க கூட முடியாது, ரொம்ப குட்டியா இருக்கே. இப்ப நான் இந்த பட்டாம்பூச்சிக்கு உதவணும்னா யாரையாவது உதவிக்கு கூப்பிடணும். அப்ப பாம்பு புறாவை பார்த்துச்சு. பார்த்ததோ குரல் கொடுத்தது. ஏய் புறா, இங்க வந்து பாரு. அந்த பட்டாம்பூச்சிய பாருங்க, அதுக்கு உடம்பு சரியில்லை. சீக்கிரமா இத தூக்கிட்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டுங்க, இல்லனா இது இறந்து போயிடும். ஐயோ, இது ரொம்ப நுட்பமான விஷயம் பாம்பே. நான் இத தூக்குனா இது அப்பவே செத்து போயிடும். அப்படின்னா நாம என்ன பண்றதுன்னு சொல்லுங்க புறா. உங்களுக்கு வைத்தியர் யாரையாவது தெரியுமா? ஆஹா, நாம அணிலோட உதவிய வாங்கிக்கலாம். அது ஒரு வைத்தியரும் கூட. அது நிறைய விலங்குகளோட உயிரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நாம கண்டிப்பா உதவி வாங்கியே ஆகணும். அணிலுங்க ரொம்ப நுட்பமா இருப்பாங்க, அதனால அதுங்களால இத தூக்க முடியும். உடனே புறா அணில கூப்பிட்டுச்சு. அணிலே அணிலே, பட்டாம்பூச்சி இறந்துரும் போல இருக்கு. இதுக்கு பெரிய அடிபட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இத தூக்கிட்டு போய் சீக்கிரம் வைத்தியம் பாருங்க. சரி, நான் உடனே இதுக்கு உதவுறேன். உடனே அந்த அணில் பட்டாம்பூச்சியை தூக்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. கூடவே புறாவும் பாம்பும் இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த சின்ன பட்டாம்பூச்சி பழைய மாதிரி மாறிடுச்சு. முழுசா அது குணமானதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அது நன்றி சொல்லுச்சு. நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க எல்லாருமே என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் நான் எப்பவுமே நினைவுல வச்சிருப்பேன். பாம்பு, அணில், புறா எல்லாரும் பட்டாம்பூச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பட்டாம்பூச்சியும் பத்திரமா தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. கஷ்டமான சமயத்துல நமக்கு தெரியாதவங்களுக்கு கூட நாம உதவி செய்யணும். ஒரு காட்டுக்குள்ள 2 முயல் குட்டிங்க வாழ்ந்து வந்துச்சு. ஒரு முயல் குட்டி பேரு சூரஜ், இன்னொன்னு பேரு சந்தா. ரெண்டுமே அன்போட ஒற்றுமையா வாழ்ந்து வந்துச்சுங்க. ரெண்டும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த 2 முயல் குட்டிகளும் எப்பவுமே திறந்த வெளியில விளையாடாதுங்க. எப்பவுமே அதுங்க ஒளிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்து வந்தது. ஒரு முறை காட்டுக்குள்ள ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு. காட்டு ராஜாவான சிங்கம் ஒரு அறிக்கை விட்டுச்சு. யார் இந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு நாள் காட்டு ராஜாவா இருக்கலான்னு. எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமா ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்குச்சுங்க. சூரஜும் சந்தாவும் இத கண்டுக்காம அவங்க பாட்டுல இருந்தாங்க. அவங்க எப்பவும் போல பேசாம புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள ஒரு குள்ளநரி வந்து சந்திச்சுது. குள்ளநரி அவங்க கிட்ட கேட்டுச்சு, அட, நீங்க 2 பேரும் பார்க்க எவ்வளோ அழகு. நீங்க 2 பேரும் எவ்வளோ வேகமா ஓடுவீங்க. நீங்க ஏன் அந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கல? நீங்க 2 பேருமே இங்க வசிக்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியலையே. இதுக்கு முன்னாடி நாங்க உங்களை இங்க பார்த்ததே இல்ல. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, இதே காட்டுல தான் வசிச்சிட்டு வரோம். நீங்க 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆனாலும் உங்களை யாருக்குமே தெரியலையே. எங்களுக்கு சிங்கனா ரொம்ப ரொம்ப பயம். அதுதான் எங்க அம்மாவை கொன்னு சாப்பிட்டுச்சு. அதுல இருந்து நாங்க யார் கூடயும் எதுவும் பேச மாட்டோம். அப்படியா? இதுதான் விஷயமா? ஒளிஞ்சுக்கிட்டு எத்தனை நாள் வாழ்வீங்க? நான் உங்களுக்கு உதவலான்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. நீங்க 2 பேரும் போட்டியில கலந்துக்கோங்க. நான் சொல்றத நம்புங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் சிங்கராஜா கிட்ட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. சூரஜும் சந்தாவும் அதோட பேச்ச கேட்டு போட்டியில கலந்துக்க போச்சுங்க. 3 பேரும் போட்டி நடக்கிற இடத்துல போய் நின்னாங்க. மற்ற விலங்குகள் எல்லாம் இவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குள்ளநரி சூரஜ் காதலையும் சந்தா காதலையும் ஒண்ணு சொல்லுச்சு. குள்ளநரி பேச்ச கேட்டதும் 2த்துக்கும் உற்சாகம் வந்துருச்சு. போட்டியில கலந்துக்கிட்டு வேகமா ஓடி அவங்க ஜெயிச்சாங்க. பரிசு கொடுக்கற நேரம் வந்த போது சிங்கராஜா அங்க வந்தாரு. அப்ப சூரஜையும் சந்தாவையும் பார்த்து கேட்டாரு, நீங்க 2 பேரும் யாரு? என்ன நீங்க 2 பேரும் ஒரு நாள் ராஜாவானுமா? சொல்லுங்க. அப்போ சூரஜ் சொல்லுச்சு, இல்ல இல்ல, எனக்கு ராஜாவாகணும்னு ஆசை இல்ல. நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம் வேணும்? சொல்லு, என்ன வேணும்னு. சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்க எந்த முயலையும் சாப்பிட மாட்டேன்னு. எங்களுக்கு நீங்க தர பரிசு இதுதான். நாங்க எங்க அம்மாவை இழந்த மாதிரி வேற எந்த முயலும் அவங்க அம்மாவை
சரி சரி, என்ன மன்னிச்சிடு. நீங்க கேட்ட மாதிரியே நான் சத்தியம் பண்ணி தரேன். இனி காட்டுல இருக்கிற எந்த முயலையும் நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2 முயல்களும் அந்த காட்டுக்குள்ள எல்லாரும் கூட சந்தோஷமா வாழ்ந்ததுங்க. தவளையும் தண்ணீர் இல்லாத கிணறும். ஒரு அடர்ந்த காட்டுல குட்டைக்கு பக்கத்துல ஒரு தவளை வாழ்ந்து வந்துச்சு. அது எல்லார் கூடயும் சந்தோஷமா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்து வந்துச்சு. அங்க தண்ணிக்கு குறைவே இல்லாம இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மழையே பெய்யாம இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் தண்ணி வத்த ஆரம்பிச்சது. நிறைய விலங்குகள் தாகத்தால இறக்க ஆரம்பிச்சது. சில விலங்குகளும் அந்த காட்டை விட்டு போயிடுச்சு. அந்த குட்டையில வாழ்ந்து வந்த 2 தவளைகள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நாம வேற ஏதாவது ஒரு இடத்த தேடி போய்தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம இறந்துடுவோம். ஆனா அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. அப்ப அந்த 2 தவளைகளும் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சதுங்க. ரொம்ப தூரம் வந்த பிறகும் ஒரு கிணறு கூட தென்படல. திடீர்னு ஒரு கிணறு அதுங்க கண்ணுல தென்பட்டது. அப்ப ஒரு தவளை சொல்லுச்சு, பாரு பாரு நண்பா, அங்க ஒரு கிணறு இருக்கு. ஆஹா, வா நண்பா, சீக்கிரமா போலாம். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அங்க கண்டிப்பா தண்ணி இருக்கும். 2 தவளைகளும் வேகமா அந்த கிணறு கிட்ட ஓடி போச்சுங்க. வா, நம்ம கீழே குதிக்கலாம். ரொம்ப தாகமா இருக்கு. இல்ல இல்ல, நாம முதல்ல உள்ள பார்க்கணும், தண்ணி இருக்கா இல்லையான்னு. ஆனா இன்னொரு தவளைக்கோ கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. என்ன நண்பா இது? தண்ணி இல்லாம எங்க தான் போகும்? நீ ஏன் தான் இவ்ளோ யோசிக்கிறியோ தெரியல. நண்பா, ஒருவேளை தண்ணி இல்லனா நேரா போய் கல்லில் இடிச்சு கீழே விழுந்து இறந்து போயிடுவோம். இந்த தவளை சொன்னத அந்த தவளை கேட்கவே இல்ல. சொல் பேச்சு கேட்காம அவசரப்பட்டு கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. அது வேகமா கிணத்துக்குள்ள விழுந்ததும் பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா அங்க தண்ணியே இல்ல, கல்லு மட்டும்தான் இருந்துச்சு. அவசர அவசரமா குதிச்சதுனால அந்த தவளை தன் உயிரையே இழந்துருச்சு. இன்னொரு தவளை அதை பார்த்து கவலைப்பட்டுச்சு. நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னேன், கேட்காம குதிச்சதுனால இப்ப என்னாச்சு? அதனாலதான் எப்பவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. அவசரத்திலயும் பதட்டத்திலயும் செய்யற எந்த வேலையும் தப்பாதான் போய் முடியும். புறா, எறும்பு, அப்புறம் கிளி. முன்னொரு காலத்துல நடந்த விஷயம். காட்டுல ஒரு புறா வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு பறக்கவே தெரியாது. அது பறக்கவே பயப்பட்டுச்சு. மத்த புறாங்களுக்கு அதனால இது மேல ரொம்ப ரொம்ப எரிச்சல். பக்கத்திலேயே ஒரு வாலு பச்சை கிளி வாழ்ந்து வந்துச்சு. அது எப்ப பார்த்தாலும் புறாவை வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கும். நீ சரியான பயந்தாங்கோலி. ஏன் இப்படி இருக்கியோ? உனக்கு சுத்தமா பறக்கவே வரலையே. புறாவும் வாயை மூடிட்டு கிளி பேசுறத கேட்டுட்டு இருக்கும். கிளியும் அதை எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணும். புறாவும் அதுக்கப்புறம் கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் எறும்பு புறாவை பார்த்துச்சு. அப்ப எறும்பு சொல்லுச்சு, புறா நண்பா, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு இங்க அடைஞ்சிட்டு இருக்க சொல்லு. உன்னாலதான் நல்லா பார்க்க முடியுமே, அப்புறம் ஏன் இதுக்குள்ள புகுந்துக்கிட்டு இருக்க? யார பார்த்து பயப்படுற? எறும்புஜி, ஒரு வாழு கிளி என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கு. அத பார்த்துதான் நான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எறும்பு புறாவுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சது. இங்க பாரு புறா, எவ்வளவு நாளைக்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்ப சொல்லு. இப்படி பயந்துக்கிட்டு ஒளிஞ்சு இருக்கிறது நல்லா இருக்கா? உன்னால பறக்க முடியும், முயற்சி பண்ணு. சரி, நான் பறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது புறா, நீ தைரியமா பறக்க ஆரம்பி. கடவுள் உனக்கு ரொம்ப அழகான ரெக்கை கொடுத்திருக்காரு. அந்த ரெக்கை உனக்கு கண்டிப்பா உதவும். பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு நண்பா. அதுக்கப்புறம் புறா பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் பறக்கும், கொஞ்சம் கீழே விழும். அப்படியே பல வாட்டி முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது கீழே விழுந்துரும். தொடர்ந்து முயற்சி பண்ணதுனால அதால நல்லா பறக்க முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அது உயர உயர பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கு சந்தோஷம் அதிகமாய் அது இப்படி சொல்ல ஆரம்பிச்சது, அட, நானே பறக்க ஆரம்பிச்சிட்டேனே. நான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருந்தேன். எறும்பு கொடுத்த அறிவுரையினால நான் பறக்க ஆரம்பிச்சிருக்கேன். எறும்பு தான் என்னோட நம்பிக்கைய வளர்த்துச்சு. அது என்னுடைய உண்மையான நண்பன். கிளி புறா பறக்கிறத பார்த்த உடனே அதால எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. தினமும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சாங்க, சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.
அதுக்கப்புறம் புறாவை யாருமே எதுவுமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பயப்படாம சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துச்சு. Please subscribe.